Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு 9ஆம் வகுப்பு கணிதம் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதில் கணத்தோட என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கன செயல்பாடுகள், செட்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட், நிரப்பு கணம். ஓகே, பார்க்கலாம். த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் ஏ இஸ் த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் யூ. இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தட் ஆர் நாட் இன் ஏ. சரி, இப்போ என்னன்னு பார்க்கலாம். இது எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ டேஷ்னு சொல்லலாம், ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ பவரில் ஒரு சின்ன சி மாதிரி போடுவோம். ஏ போட்டு இதோட பவரில், அதாவது இதோட தலையில் அப்படி லைட்டாக ஒரு சி மாதிரி போட்டோம் அப்படின்னா இதை காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். என்ன, ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம், இல்லைனா ஏ டேஷ், ரெண்டுமே சொல்லலாம். சரியா? ஓகே, இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ. அப்படின்னா யூ அப்படின்னா என்னென்னா யூ இங்கே நிரப்பு கணம்னு சொல்லுவோம். இப்போது இதில் இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் இதில் இருக்கும். எதில் இருக்கும்? இந்த யூவில் எக்ஸுங்கிற எலமெண்ட் பிலாங் பண்ணி இருக்கும். ஆனால் என்ன பிலாங் பண்ணி இருக்காது? ஏயை பிலாங் பண்ணி இருக்காது. ஓகேவா? இப்போது பாருங்க, ஏ என்ற கணத்தின் நிரப்பு கணம் என்பது கணம் ஏயின் உறுப்புகளை தவிர்த்து, என்ன சொல்கிறாங்க, ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இல்லாமல், அதை விட்டுட்டு அனைத்து கணத்தின் பிற எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணம் ஆகும். ஓகேவா? அதாவது ஏ என்ற கணத்தின் நிரப்பு கணம். சரியா? ஆனால் ஏ என்ற உறுப்பு, ஏயோட எலமெண்ட்ஸை எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடியது தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு மற்ற எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணம். ஓகேவா? இதை நிரப்பு கணத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று ஏ டேஷ்னு சொல்லலாம். சரியா? ஏ டேஷ் இல்லைனா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி குறிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? நிரப்பு கணம் அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது அனைத்து கணம் யூவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு இப்போ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஓகேவா? யூங்கிறது என்னது? அனைத்து கணம். சரியா? யூங்கிறது என்ன? அனைத்து கணம் ஏ. இப்போ செட்டு ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு எலமெண்ட்ஸ் எதை விட்டுட்டு, இதில் இருக்கக்கூடிய உறுப்பு யூவில் இருந்துச்சுன்னா விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ், ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஓகே, பாருங்கள். ஓகே, இப்போது பாருங்கள், யூங்கிறது என்னது? அனைத்து கணம். யூ மீன்ஸ் யூனிவர்சல் செட். யூ மீன்ஸ் யூனிவர்சல் செட். யூ அப்படின்னா அனைத்து கணம். அதில் ஏன்னு என்ன ஒரு செட்டு இருக்குது. இங்கே எப்படி எடுத்திருக்கோம்? ஏயை தவிர. இப்போ இது ஃபுல்லாக விட்டுட்டு மிச்சம் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட், நிரப்பு கணம். அப்போ நிரப்பு கணம்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் இங்கே ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, உங்கள் கொஸ்டின் பிசி எந்த ஒரு செட்டாக வேணால் கொடுக்கலாம். அதுலேயும் சில எலமெண்ட், சில உறுப்பு இருக்கும். அதை என்ன பண்ணணும்? இந்த யூவில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த அனைத்து கணத்தில் அந்த உறுப்பு இருந்துச்சுன்னா அந்த உறுப்பை விட்டுட்டு மிச்சம் ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட், நிரப்பு கணம்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு. இப்போ செகண்ட் டயக்ராம் பாருங்கள். இப்போ இது ஓகே, இது என்ன ஷேடட் ரீஜன் இருக்குது. இப்போ ஏ டேஷ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஏ டேஷ்னால் என்ன மீனிங்? இந்த ஏயை பாருங்கள், அப்படியே கம்பல்சரி என்ன பண்ணலன்னா இந்த போர்ஷனை ஷேட் பண்ணலை, இந்த போர்ஷனை மார்க் பண்ணலை. எதில்? இந்த அனைத்து கணத்துலேருந்து இந்த ஏங்கிற பாட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்? மிச்சம் ரிமைனிங் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த போர்ஷன் தான் என்னவாக இருக்கும்? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். யூனா என்ன சொல்லியிருக்கோம்? யூனிவர்சல் செட், அனைத்து கணம். ஓகேவா? ஸோ இந்த அனைத்து கணத்தில் என்ன இருக்குது? இது அனைத்து கணம் அப்படின்னா எல்லா உறுப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு கணம். இப்போது இதில் என்னென்ன உறுப்பு இருக்குது? சி கமா, டி கமா, இ கமா, எஃப் கமா, ஜி கமா, ஹச் கமா, ஐ கமா, ஜே. இதெல்லாம் எதில் உள்ள உறுப்பு?
யூ யூனிவர்சல் செட் அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் ஒவ்வொன்றும் உறுப்பு மற்றும் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னு அனதர் ஒன் செட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்போ இதில் என்ன இருக்குது சி கமா டி கமா ஜி கமா ஜே இதெல்லாம் எதில் இருக்கக்கூடிய உறுப்பு எலமெண்ட் செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் உறுப்புக்கள் ஓகேவா. இதை க்ளோசிங் இந்த மாதிரி போடணும் ஓகே. அப்போது ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க யூனிவர்சல் செட் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய உறுப்பெல்லாம் இதில் யூனிவர்சல் செட்டில் இருந்துச்சுன்னா விட்டுட்டு ரிமைனிங் யூனிவர்சல் செட் அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பை எழுதணும் அப்படின்னா அதுதான் ஏ டேஷ் ஓகேவா. இப்போ ஏ டேஷ் கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது செட்டு ஏல சி இருக்கா ஓகே விட்டுடலாம். டி இருக்கா விட்டுறணும். அடுத்து ஜி இருக்குது ஓகே விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ஜே இருக்குது ஓகே விட்டுறலாம். இப்போ ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது எதில் யூனிவர்சல் செட் அனைத்து கணத்தில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். அப்போ ஏ டேஷ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் என்ன இருக்குது இ கமா எஃப் கமா ஹச் கமா ஐ இதெல்லாம் என்னது ஏ டேஷ் புரியுதா. அப்போ ஒரு யூனிவர்சல் செட்டு இருந்துச்சு அப்படின்னா அனதர் ஒன் செட்டு இருக்குன்னா அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஏபிசிடி XYZ என்ன வேணாலும் அவங்க கொடுத்துருக்கலாம் நேம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கக்கூடிய செட்டு யூனிவர்சல் செட் அனைத்து கணத்திலிருந்து அந்த பர்டிகுலர் அந்த உறுப்புக்களை விட்டுட்டு மிச்சம் யூனிவர்சல் செட்டில் என்னென்ன உறுப்பு இருக்கோ அனைத்து கணத்தில் பேலன்ஸ் என்னென்ன உறுப்பு இருக்கும் அதெல்லாம் எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் ஏ டேஷாக இருக்கும் ஓகேவா. இதுதான் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். நிரப்பு கணம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும் ஓகேவாம்மா. ஓகே கண்டிப்பாக என்னோடய டீச்சிங் பிடிச்சிருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ.